நியக்ரோத உதும்பர அஸ்வத்த சாணூராந்திர நிஷூதன என்கின்ற 4 திருநாமங்களை கொண்டது ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் அடுத்த அடி. நியக்ரோதோதும்பரஸ்வத்த சாணூராந்திர நிஷூதனக. இதிலே முதல் திருநாமம் நியக்ரோதக. பகவான் அனைவருக்கும் முன்னிலையிலே மேலானவராக இருக்கின்றார். எல்லா உயிர்களுமே அவருக்கு கீழ்ப்படிந்தவை. அந்த உயிர்களையெல்லாம் தன்னுடைய மாயையினாலே மூடி பகவான் கட்டுப்படுத்துகின்றார். அதனால் அவர் நியக்ரோதக. ஓம் நியக்ரோதாய நமக. பகவானின் அடுத்த திருநாமம் உதும்பரக. எல்லாவற்றுக்குமே ஆகாசம்தான் காரண பொருள். அந்த ஆகாசத்திலே இருந்து எழுந்தவர் பகவான். அதனால் அவர் உதும்பரக. ஆனால் அவர் ஆகாசத்திலே இருந்து எழுந்திருந்த போதிலும் ஆகாசத்துக்கு அவர் கட்டுப்பட்டவர் இல்லை. ஆகாசம் அவருக்கு காரணம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சகலத்துக்கும் அவர்தான் காரண பொருளே அல்லாமல் அவருக்கு காரணப்பொருள் என்று எதுவுமே ஆகாசம் உட்பட இல்லை. இந்த திருநாமத்துக்கு இன்னொரு விதமான பொருளும் இருக்கின்றது. உதும்பரம் என்றால் அன்னம் முதலியவை, உணவு. பகவான் தான் அன்னம் ஆகி அதன் மூலம் எல்லா உயிர்களையுமே வாழச் செய்கின்றார். சகல உலகங்களையும் போஷிக்கின்றார். அதனாலும் அவர் உதும்பரக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் உதும்பராய நமக. அஸ்வத்தக. பொதுவாக அஸ்வத்தம் என்பது இந்த சம்சாரத்தை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. இந்த அஸ்வத்தம் மரம் தன்னுடைய வேர்களை மேலேயும் கிளைகளை கீழேயும் கொண்டதாக அமைந்திருக்கின்றது. அந்த விதத்திலே பகவத்கீதையிலே வர்ணிக்கப்படுகின்றது. பகவத்கீதையிலே 15வது அத்தியாயத்திலே முதல் ஸ்லோகத்திலேயே ஊர்த்வ மூலம் அதசாக்கம் அஸ்வத்தம் பிராகுர் அவ்யயம் என்று குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. மேலே வேர்கள் உள்ளதும் கீழே கிளைகள் உள்ளதுமான இந்த சம்சாரமாகிய அஸ்வத்தம் அழிவே இல்லாதது என்று சொல்லப்படுகின்றது என்பது இதன் பொருள். இந்த சம்சாரத்திலே தான் நாம் பிறந்து வளர்ந்து இறந்து மறுபடியும் பிறந்து வளர்ந்து என்று இந்த சங்கிலியை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றோம். அதற்கு உட்பட்டு இருக்கின்றோம். அப்படிப்பட்ட சம்சாரம் ஆரம்பமோ முடிவோ இல்லாதது. சரி, இந்த சம்சாரம் ஆரம்பமோ முடிவோ இல்லாதது என்றால், அழிவே இல்லாதது என்றால், இந்த சம்சாரமே பிரம்மம் என்று ஆகிவிடுகின்றதே, பரம்பொருள் என்று ஆகிவிடுகின்றதே என்கின்ற ஒரு சந்தேகம் எழலாம். அது அப்படி அல்ல. அந்த சம்சாரம் என்கின்ற அந்த சுழற்சி ஆரம்பமோ முடிவோ இல்லாதது உண்மைதான். ஆனால் இடைப்பட்ட காலத்திலே மாறுதல்களுக்கு உட்பட்டது. பிரம்மத்தினின்றும் தோன்றுகின்றது, பிரளய காலம் வரை இருக்கின்றது, பிறகு அழிந்துபட்டு போகின்றது, பிறகு நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு மீண்டும் தோன்றுகின்றது. இவ்வாறாக அது மாறுதல்களுக்கு உட்பட்டு இருக்கின்றது. மேலும் அது காரண காரியங்களாலே, காஸ் அண்ட் எஃபெக்ட், கட்டுப்பட்டு இருக்கின்றது. எனவே சம்சாரத்தையே, மாயை என்பதையே பிரம்மம் என்று கூறிவிடுவது பொருந்தாது. ஆனாலும் அந்த சம்சாரம் ஆரம்பமோ முடிவோ இல்லாதது என்பதையும், பகவான் பரம்பொருள் சம்சாரமாகவும் பரிணமிக்கின்றார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பொருளிலே அவருக்கு, பகவானுக்கு அஸ்வத்தக என்கின்ற திருநாமம் பொருந்தி வருகின்றது. அதாவது மாறுதல்களுக்கு உட்பட்ட உண்மைதான். ஆனாலும் அப்படிப்பட்ட உண்மையாகவும் பரிணமிப்பவர் பகவானே என்பதால் பகவானையே அஸ்வத்தம் என்று கூறலாம். ஓம் அஸ்வத்தாய நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம், இந்த அடியிலே கடைசி திருநாமம், சாணூராந்திர நிஷூதனக என்பதாகும். கிருஷ்ணாவதாரத்திலே பகவான் சாணூரன் என்கின்ற மல்லனை கொன்று அருளினார் என்பது நமக்கு தெரியும். அதனால் அவர் சாணூராந்திர நிஷூதனக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். கம்சனை கொன்றவரும் அவர்தான், சாணூரனை கொன்றவரும் அவர்தான். வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம். தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். வசுதேவரின் புதல்வர் தேவர், கம்சனையும் சாணூரனையும் கொன்றவர், தேவகிக்கு பரம ஆனந்தத்தை அளிப்பவர், ஜகத்குருவானவர். அப்படிப்பட்ட கிருஷ்ணரை வணங்குகின்றேன் என்பது இதன் பொருள். ஓம் சாணூராந்திர நிஷூதனாய நமக. பகவானுக்கும் பகவானின் அனைத்து திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.